தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். ஏர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து அதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதுசாக லான்ச் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க சட்டுப்பட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆப்போட நான் வெப்சைட்டாக யூஸ் பண்ணுறேன். ஆப்போட இன்டர்ஃபேஸு அதாவது லோகோ. இதோட லிங்க்கு உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணால் முதல் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா எந்த ஒரு ஆப் புதுசாக லான்ச் ஆனாலும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். இந்த ஆப்போட என்னுடைய வித்ட்ராவல் ப்ரூஃபை பார்த்துட்டு மித்த டீட்டெயில் பார்த்துடலாம். என்னுடைய வித்ட்ராவல் ப்ரூஃபை பார்த்துட்டு மித்த டீட்டெயில் பார்க்கலாம். 160 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டுக்கு வித்ட்ரா கொடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் டேவே வித்ட்ரா வந்துடும். காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே வந்துடும். சில நேரங்களில் அடுத்த நாள் ஆகும். சரிங்களா? நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்தேன். இப்போது 10 மணிக்கு போட்டிருந்தேன், 10:30 மணிக்கு போட்டிருந்தேன். நடு ராத்திரி போல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு. 147 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இது என்னுடைய 32வது வித்ட்ராவல் ப்ரூஃபு. இந்த ஆப் லான்ச்சிங் வந்து பார்த்திங்கன்னா 17/11/2023. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் எதோட ஆப்னா ஆட்காம் அப்படின்னு ஆட்கோக். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்கோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஓடிட்டு இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 3.5 மாதம் கிட்ட நல்லா போச்சு. அந்த கம்பெனியோட காப்பி, அதாவது சேம் செகண்ட் ஆப் தான் இது. சரிங்களா? ஆப்போட பேர் யூகே பிரிட்டிஷ் ஸ்டீல். இந்த ஆப்பில் இன்வைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 to 20% தருவாங்க. அதாவது ஒரு பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறும். சரிங்களா? அது போக 3 லெவல் டெய்லி கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா உண்டு. நார்மலாக 3, 5, 2 இருக்கும் இல்லையா? அந்த 3% 3 லெவல் கமிஷனும் உண்டு, டெய்லி கமிஷனும் உண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா என் சைடு போனஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கொடுத்துருக்க மாட்டேன். காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 பிளான் கிட்ட இருக்குது. 4 பிளானில் ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் வரும். மீதி 3 பிளான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் வராது. அதில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் எனக்கு கமிஷன் வரும். மித்த பிளான் டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் வரதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுறதில் டெய்லி எனக்கு 10% வரும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வருதுன்னா எனக்கு வந்து 1 ரூபா வரும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா வருதுன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், சின்ன பிளானில் அதாவது 600 ரூபா பிளானில் 24 ரூபா உங்களுக்கு வருது வச்சிங்கன்னா எனக்கு 2 ரூபா 40 பைசா வரும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே வராது. அதுக்கு அடுத்த பிளான் நீங்கள் 2000 ரூபா பிளான் எடுக்கிறீங்கன்னா 2000 ரூபா பிளானில் நான் இருக்கணும். நான் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 8 ரூபா 40 பைசா வரும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது. அதே தான் உங்களுக்கும். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்கன்னா, ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவர் என்ன பிளானில் இருக்காரோ, உங்கள் ஃப்ரெண்டு என்ன பிளானில் இருக்காரோ அதே பிளானில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டெய்லி கமிஷன் வரும். அப்படி இல்லைனா வராது உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் அதே பிளானில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை. எனக்கு கீழே இருக்க யார் வேணால் எந்த பிளான் வேணால் வாங்கிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இதில் வந்து சைனப் போனஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ பிளான் கொடுத்துருவாங்க. அதில் டெய்லி 5 ரூபா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் 3 வேலிட் இன்வைட்டை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே, அதாவது ஒரே நாளில் சேம் நாளில் 3 வேலிட் இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 10 ரூபா வர மாதிரி 7 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கிடைக்கும். இல்லைப்பா நான் இன்றைக்கி ஒரு இன்வைட்டு, நாளைக்கு ஒரு இன்வைட்டு, நாளானிக்கு ஒரு இன்வைட் பண்ணேன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகாது. சரி, ஆட் ஆகும். ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கவுண்ட் வந்தால் தான் ஆட் ஆகும். இப்போ ஒரு வாரம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நான் சனிக்கிழமை ஒரு இன்வைட் பண்ணிட்டேன், வெள்ளிக்கிழமை ஒரு இன்வைட் பண்ணிட்டேன், திங்கக்கிழமை இன்னொரு இன்வைட் பண்ணுறேன்னா அது வந்து எரேஸ் ஆகிடும். மறுபடியும் ரீசெட் ஆகிட்டு 0லேருந்து ஆரம்பிக்கும். மறுபடியும் நீங்கள் 3 இன்வைட் பண்ணணும். ஒரே வாரத்தில் அந்த 3 இன்வைட் பண்ணணும். ஒரே நாள்னு சொல்லிட்டேன். ஒரே வாரத்தில் 3 இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ பிளானை வாங்கிக்கலாம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வித்ட்ராவல் ப்ரூஃப் அஃபிஷியல் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா ஆப் டு 20 ரூபா வரைக்கும், 5 ரூபா டு 20 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணதில்லை. இப்போ அந்த ஆஃபர் இருக்கான்னு தெரியல எனக்கு. ஸ்டார்டிங்கில் அந்த ஆஃபர் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான் டேட்டில் போய்டுவோம். 600 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 24 ரூபா வரும். 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபா வரும். 6000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 258 ரூபா வரும். 26,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 178 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். மினிமம் தரா வந்து பார்த்திங்கன்னா 160 ரூபா. 10% வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க. அவங்களுடைய கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் சர்வீஸு, அதே போல் வாட்ஸ்அப் சர்வீஸும் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் கேட்கலாம். ஒன்று மட்டும் கேட்காதீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான் டீட்டெயிலில் எந்தெந்த பிளானில் டெய்லி இன்கம், எந்தெந்த பிளானில் டெய்லி இன்கம் வராது அப்படின்றத இந்த கஸ்டமர் சப்போர்ட்டில் கேட்காதீங்க. ஏன்னா நார்மலாக கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கஸ்டமர் சப்போர்ட்டை பொறுத்த வரையும் நான் வந்து டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவலான்னு கேட்டேன். நான் கேட்டதுக்கு எல்லாமே டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு அதில் வந்து நம்ம ஏற்கனவே ஆட்கோக் அந்த ஆப் நான் யூஸ் பண்ணதால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் வராதுன்னு.
இருந்தாலும் நான் வந்து கேட்டதுக்கு எல்லாமே டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் தான் சொன்னேன். அதனால் நான் எல்லாத்துலேயுமே ஒரு பிளானை வாங்கிட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு சொன்னேன் எது இதில் டெய்லி இன்கம் இல்லை அப்படின்ட்டு. சரி, ரொம்ப நேரம் அதிலே அவ்வளோன்னு பேசிட்டோம். இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ண இந்த மாதிரி பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பர் போட்டுருங்க. இங்கே உங்களுக்கான பாஸ்வேர்டு இதை என்னோடய இன்வைட் கோடு விட்டுருங்க, சென்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த நம்பருக்கு ஓடிபி வரும், அதை இங்கே போட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. அடுத்து க்ரோம் யூஸ் பண்ணிங்கன்னா சேவன் கேட்கும், சேவன் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன போட்டிருப்பாங்கன்னா 450 ரூபா பிளானுக்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 8100 தரேன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பான். இதெல்லாம் நான் சொல்கிறேன், உள்ளுக்குள்ளே சொல்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸில் எதுவும் இருக்காது, 0 தான் காட்டும். இப்போ உங்களுக்கு 3 பிளான் கொடுத்துருப்பான். ரொட்டீன், பெனிஃபிட்டு, ஈவெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பான். இப்போ வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா நான் லிங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 4 பிளான் இருக்குது. 4வது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி இன்கம் கிடையாது. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை கேட்டது டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் தான் சொன்னேன். சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி இன்கம் தான், ஃப்ரீ பிளான் இது. இதை கேட்டேன், இதுக்கு டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் தான் சொன்னான். அடுத்து இந்த பெனிஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை கேட்டதுக்கும் டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் தான் சொன்னாங்க. அப்புறம் இதை கேட்டேன் ஈவெண்ட்ஸில், அதுவும் டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் தான் சொன்னாங்க. சரி, நம்ம ரீசார்ஜ் பண்ணி பார்த்துருவோம். நான் 3மே பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ரீ பிளானை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ ரெண்டுன்னு கொடுத்துருவோம். ஒரே ஒரு முறை தான் வாங்க முடியும். இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளான் டீட்டெயில் பார்த்துருவோம். 450 ரூபா. அடுத்து இப்போ இந்த பிளான் டீட்டெயில் பார்த்துருவோம். 450 ரூபா பிளான் வாங்கினீங்கன்னா, அதாவது இதில் ஒன்று வாங்கினீங்கன்னா இதில் ஒன்று வாங்கிக்கலாம். சேம் 220 ரூபா. இது வந்து டெய்லி இன்கம் வரும். ஆனால் இதை வாங்கணுன்னா இதில் ஒன்று வாங்கினா மட்டும்தான் இதை வாங்க முடியும். 220 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 165 ரூபா டெய்லி வரும். 2 நாளைக்கு 330 ரூபா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரும். அதை தான் ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா 8100 + 330 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். இப்போ அந்த ஹோம் பேஜில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ், இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல். நான் இதில் எது வாங்கியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிறதான் வாங்கியிருக்கேன், இதையும் வாங்கியிருக்கேன். அது போக கூட ஒரு 800 ரூபா பிளான் வந்து அதையும் வாங்கியிருக்கேன். ஏன்னா எப்படி அவன் போய் தான் சொல்லுவான், சரி நம்மளே வந்து பார்த்துருவோம் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த 3 பிளானும் வாங்க போகிறோம். நம்ம மயில வந்துட்டு இந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணிக்குவோம். கிளிக் பண்ணிவிட்டு ரேண்டமாக 510 ரூபா இருக்கும், சம்மந்தமே இல்லாத ஒரு அமௌண்ட்டில் இருக்கும். நம்ம இதை அழிச்சிட்டு இந்த இடத்துல அந்த 3த்துக்கும் சேர்த்து 1270 ரூபா டைப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு சேனலில் இருக்குது. இது எல்லாமே ரீசார்ஜ் சேனல்னால் ஒரு வேளை இது உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அடுத்தடுத்து மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ நான் ரீசார்ஜ்னு கொடுத்துட்றேன். டேரெக்டாக இதுக்குள்ளே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஜிபேயோ, ஃபோன்பேயோ, பேடிஎம்மோ எதுலேயோ உங்கள் ஸ்கேனரை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் கேலரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேங்க. ஒவ்வொரு வாட்டி அமௌண்ட்டு ரேண்டமாக வந்துடும். நம்ம டைப் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒவ்வொரு வாட்டி நம்ம தான் டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம். டேரெக்டாக நான் பேடிஎம்மில் சொல்லித்தரேன். சேம் மெத்தட் தான் ஜிபே, ஃபோன்பே எல்லாத்துலேயும். இப்போ இந்த ஸ்கேனர் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்குவோம். சைடில் வந்து கேலரி ஆர் வாட்ஸ்அப்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதுதான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம், இதை கிளிக் பண்ணிக்குவோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேன்னு கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, நம்ம பாஸ்வேர்டு போட்டு பே பண்ண வேண்டியது தான். இப்போ பே பண்ணியாச்சு. டிக் விழுந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகி வந்தது. ஒவ்வொரு டைம் என்ட்ரு ஆகி வந்துட்டால் ஓகே, வரலன்னா நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கங்க. இப்போ அமௌண்ட் போயிடுச்சு. ரிட்டன் டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கிளிக் பண்ணிவிட்டோம். நம்ம ரீசார்ஜ் வேலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது தனி, அதனால் குழம்பிடாதீங்க. இதில் நம்மளுக்கு 1270 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ ப்ராடக்ட்டில் போய்ட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வாங்கி வச்சு ஆல்ரெடி இந்த 450 ரூபா கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டல் இதை வந்து கொடுத்துரும். இதை 3 வரையும் வாங்கலாமா? இது 180 நாள் கழிச்சு தான் வரும். இதை வாங்கவே வாங்காதீங்க யாரும். இதில் ப்ராஃபிட் வரவே வராது உங்களுக்கு. வெறும் அந்த 360 ரூபா மட்டும்தான் வரும். இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதை வாங்கினா தான் அதே போல் ரெஃபர் கமிஷனும் வந்து பார்த்திங்கன்னா 10 to 20% இதை வாங்கினா மட்டும்தான் வரும். நம்ம டெய்லி பிளானை வாங்கினா ரெஃபர் கமிஷன் வராது, டெய்லி இன்கம் மட்டும் வரும். இப்போ நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், சக்ஸஸ் வந்துருச்சு. அடுத்து நடுவில் இருக்க பெனிஃபிட்டு, இது டெய்லி இன்கம் டெய்லி வித்ட்ராவல் தான். இது ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்குவோம். அதில் ஒன்று வாங்கினா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த இதில் எந்த பிளான் வாங்குறீங்களோ ஃபஸ்ட்டு பிளான் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்ட் பிளான் அதில் வாங்கினீங்கன்னா செகண்டு. ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து நம்ம இதில் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறோம். இதையும் ஒரு முறை தான் வாங்க முடியும். கிளிக் பண்ணிக்கிறோம், என்டர். சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து ஈவெண்ட்ஸில் போயிடுறோம். நம்ம 600 ரூபா பிளானை கிளிக் பண்ணுறோம். இப்போ பர்ச்சேஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுன்னு பார்க்கலாம். மைண்டில் வந்துட்டு மேலே நம்ம பேலன்ஸை பார்த்துக்குங்க. இப்போ இந்த பேங்க் கார்டு இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்டர்னு கொடுத்துருங்க. இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை இங்கே போட்டுருங்க. இதில் கார்டு ஹோல்டர் நேம், அதாவது யார் பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க பேரை கொடுத்துருங்க.
அடுத்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, ஐஎஃப்சி கோடு கொடுத்துருங்க, ஓடிபி போட்டோன்னே கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. இப்போ இதை வித்ரா கிளிக் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல வித்ரா அமௌண்ட்டை போட்டு நம்ம வித்ரா கிளிக் பண்ணுவோம். மினிமம் வித்ரா 160 ரூபா இருக்குன்னு சொல்லி நம்ம 3800 மட்டும் போட்டு வித்ரா கொடுத்துட்டோம். உங்களுக்கு வித்ரா ரெக்கார்டில் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரிங்கில் இருக்குது. அன்றைக்கே எனக்கு பார்த்திங்கன்னா பேமெண்ட்டு வந்துருச்சு. இப்போ ஆப்புக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உங்களுக்கு நான் வெப்சைட்டாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஆப்பாக நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் கூகுள் ப்ளே ஸ்டோர்லாம் இல்லை, நார்மல் ஏபிகே ஃபைலில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா டாஸ்க் ரிவார்ட்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கே 3 பேரை நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா, அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே 3 பேரை இன்வைட் பண்ணிட்டீங்கன்னா 10 ரூபா கிடைக்கும் டெய்லி 7 நாளைக்கு. சாரி, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெய்லி 15 ரூபா கிடைக்கும். ப்ரைஸ் 10 ரூபா. இதை வாங்குகிற மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக இருந்தது, இப்போ 10 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு டெய்லி 15 ரூபா, 7 நாள் பார்த்திங்கன்னா வேலிடிட்டி. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் 3 தான் காமிச்சிருப்பேன். இப்போ ஸ்டாக் ஆட்னு 4வது இருக்கும். இதுலேயும் யாரும் வாங்காதீங்க. டெய்லி இன்கம் டெய்லி வித்ராவல் கிடையவே கிடையாது. ஷார்ட் டைம் கமோடிட்டியாக போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 30 நாள் கழித்து தான் வரும். கேரண்டி கிடையாது. இதையும் வாங்காதீங்க. வாங்குற மாதிரி இருந்தால் இந்த ஈவெண்ட்டில் போய்ட்டு இந்த 2 பிளானை தவிர வேறு எதுவுமே வாங்காதீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் சீக்கிரமாக பண்ணுங்கள். லேட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பழைய ஆப் பார்த்திங்கன்னா 3 மாதம் ரன் ஆச்சு. பட் இந்த ஆப் பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் ரன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கையில் கிடையாது. 3 மாதமும் ரன் ஆகலாம், அல்லது 2 மாதமும் ரன் ஆகலாம், 5 மாதமும் ரன் ஆகலாம், 1.5 மாதமும் ரன் ஆகலாம். நம்ம கையில் கிடையாது. கம்பெனி வேறு கையில் தான் இருக்குது அது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணிங்க. சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பாருங்கள். லேட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் இதில் வித்ராவல் வருதா இல்லையா டீட்டெயில் பார்க்குறதுக்கு இந்த அஃபிஷியல் இருக்குது பாருங்கள். இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வித்ராவல் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை அவங்க அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கும் காசு தருவாங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடுத்து இந்த டீம்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மள எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்வைட் லிங்க்கும் இதில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு இதை ஒரு கிளிக் பண்ணிட்டு காப்பி ஆகிடும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் இதெல்லாம் நினைக்கிறவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே போல் மை ஆர்டர் பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிளானை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரிசீவ் பண்ணிங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா வித்ரா ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டும் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா இந்த மை ரெக்கார்டு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த வித்ராவை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் நீங்கள் எத்தனை வித்ரா எடுத்திருக்கு, என்ன இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். அதே போல் நான் 3800 ஸ்டார்டிங்கில் வித்ரா எடுத்தேன், பார்த்துக்கலாம். அது இங்கே இருக்குது. சரி, இந்த வீடியோவில் அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.